விர்ச்சுவல் பிளாக்போர்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கு நாங்கள் ஆர்வமுள்ள மனங்களுக்கு தொழில்நுட்பத்தை எளிமையாகவும் விளக்கமாகவும் கொண்டு வந்து செல்கிறோம். நான் பாலா. இன்று நாமும் கூகுள் எர்த் என்ஜினின் அற்புதமான உலகத்தை ஆராய இருக்கிறோம். இன்றைய பாடம் முழுவதும் கூகுள் எர்த் என்ஜினை எப்படி திறமையாக பயன்படுத்துவது என்பதையும், அதை எப்படி உங்கள் வேலைகளுக்கு பயன்படுத்துவது என்பதையும் பற்றிதான். கூகுள் எர்த் என்பது மேகத்தளத்தில் காற்று அடிப்படையில் இயங்கும் ஒரு ஜியோஸ்பேஷியல் பிளாட்ஃபாரம். இதில் உங்களுக்கு செயற்கைக்கோள் படங்களும் பூமியின் பல்வேறு தரவுகளும் கிடைக்கிறது. இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள், டெவலப்பர்கள் மற்றும் நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் சிக்கல்களை தீர்க்க சிறந்த முறையில் பயன்படுத்துகிறார்கள். முக்கிய அம்சங்கள்: பெரிய தரவு தொகுப்பு. இந்த பிளாட்பாரத்தில் செயற்கைக்கோள் படங்கள், காலநிலை தகவல்கள் மற்றும் பிற முக்கிய ஜியோ தரவுகள் கிடைக்கின்றன. சூழல் கண்காணிப்பு, பசுமை காடுகள், நிலப்பயன்பாட்டு மாறுபாடுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் பற்றி கண்காணிக்கலாம். விவசாய மேலாண்மை, பயிர்களின் உற்பத்தியை மேம்படுத்தவும் விவசாய நிலத்தின் நிலையை கண்காணிக்கவும் முடியும். நகர்ப்புற திட்டமிடல், நகர வளர்ச்சி, போக்குவரத்து திட்டங்கள் மற்றும் கட்டுமான பணிகளை பற்றிய தகவல்களை பெறலாம். காலநிலை ஆராய்ச்சி, காலநிலை மாறுபாடுகளை முன்மொழிந்து மாடல் செய்து ஆராயலாம். எப்படி தொடங்குவது? முதலில் கூகுள் கணக்கில் உள்நுழைந்து எர்த் என்ஜினுக்கு அணுகலுக்கு விண்ணப்பிக்கவும். உள்நுழைந்த பிறகு ஸ்கிரிப்ட்ஸ், டாக்ஸ் மற்றும் ஆசெட்ஸ் போன்ற 3 தாவல்கள் வரும். ஸ்கிரிப்ட்ஸ் பகுதியில் உங்கள் கோடுகளை ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்து இயக்கலாம். கூகுள் உங்களுக்கு உதாரண குறியீடுகளையும் வழங்குகிறது. அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். டாக்ஸ் பகுதியில் அனைத்து முன்னிலையாக உள்ள செயல்பாடுகளையும் பார்த்து உங்கள் வேலைகளில் சேர்க்கலாம். பைத்தான் பயன்படுத்த விரும்பினால் உங்கள் சொந்த டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் உருவாக்க வேண்டும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற வரம்பில் அனைத்து டெவலப்மெண்ட் ஒர்க் கூடவே இருக்கு. ஆசெட்ஸ் பகுதியில் உங்கள் சொந்த டேட்டாவை அப்லோட் செய்யலாம். கூகுள் எர்த் என்ஜின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவி. இதை பயன்படுத்தி நீங்கள் பசுமை காடுகள், காலநிலை மாற்றங்கள், விவசாய மேலாண்மை போன்ற பல விஷயங்களை செய்ய முடியும். இன்றைய பாடத்திற்கு வந்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோக்களுக்கு புது தகவல்கள் பெற பெல் ஐகானை அழுத்தவும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முறை பார்க்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும், ஆராயவும்.